ஒரு பையன் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் வரும்போது சைலண்டா இருக்கானா அவன் அதை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறான்னு அர்த்தம். ஆனா இதுவே ஒரு பொண்ணு ஒரு ஆர்குமெண்ட் இஷ்யூன்னு வரும்போது அந்த இடத்துல சைலண்டா இருக்க ட்ரை பண்றாங்கன்னா அவங்க ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க, இது வேணான்ற மைண்ட் செட்டுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். இதுதான் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் இருக்க வித்தியாசமே. ஓகே, ஒரு பையன் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சைலண்டா இருப்பான்னு சொல்றோம். ஆனா இதுவே ஒரு பொண்ணு அந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ரொம்ப பேச ஆரம்பிப்பாங்க, ரொம்ப ஆர்கியூ பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அதனால ஒரு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்னு வரும்போது ஒரு பையன் ரொம்ப பேசி சண்டை போட ஆரம்பிச்சாலோ இல்ல எந்த ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த பொண்ணு எப்பவுமே சைலண்டா இருந்தாலோ ரெண்டு பேருமே இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொல்லி மைண்ட் செட் வைஸ் கிட்டத்தட்ட வந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். சோ அதனால நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க ஒரு பையனா இருந்து உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு பொண்ணு திரும்ப திரும்ப ஆர்கியூமெண்ட் பண்றாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க உங்களை விட்டும் கொடுக்க கூடாது அண்ட் உங்க ரிலேஷன்ஷிப்பையும் ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுவே நீங்க ஒரு பொண்ணா இருந்து உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க பையன் ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் நீங்க பண்ணும்போது சைலண்டா போறாங்கன்னா அந்த பையனும் உங்க ரிலேஷன்ஷிப்பை லாங் லாஸ்டிங்கா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம்.